அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலையில எந்திரிச்சது என்ன முக்கியமான வேலை செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சதையுமே எல்லாருமே முக்கியமா செய்யற வேலை வந்து நம்ம மொபைல் எடுக்கிறது தான். மொபைல் எடுத்து என்ன பண்றோம்? வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பாக்குறோம். சிலர் வந்து மெயில்ஸ் எல்லாம் ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ அப்படி என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து காலையில எந்திரிச்சதையுமே இப்படி பரபரப்பா ஆயிடுறோம். சோ அதை பார்த்ததையும் நமக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் நம்ம பண்ணாதது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இல்ல நம்ம இன்னும் பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு வேலை, இல்ல ஏதாவது ஒரு மெசேஜ் நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப அன்னைக்கு நாள் வந்து நல்லாவே போகவே போகாது. என்னன்னா நிறைய விஷயங்கள் அன்னெசரியா நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதுக்கு பதிலா இன்னையில இருந்து என்ன பண்ணுங்கன்னா, காலையில எந்திரிச்சதையும் ஒரு 10 நிமிஷம் பெட்லயே உட்காந்து ஒரு நல்ல மூச்சு வாங்குங்க. நல்ல நல்ல அந்த பிராணாயாமா பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள இருந்து நல்லா மூச்சை இழுத்து மூச்சை நல்லா விடணும். அந்த மாதிரி ஒரு 10 தடவை மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்க. மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இன்னைக்கு நாள் எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத உள்நோக்கி உங்க மனசை நோக்கி திருப்புங்க. அப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா, நம்ம மனசுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்குற பவர் நமக்கு நம்ம மனசுக்கு தான் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும். ஆனா அதுக்கு என்ன அப்படின்னா, காலை நேரத்துல எப்பவுமே நம்ம எந்திரிக்கிறப்போ நமக்கு ஆல்பா வேவ்ஸ்ல நம்ம பிரீத்திங் இருக்கும். நம்ம ஆல்பா வேவ்ஸ்ல எப்பவுமே இருக்கும். அந்த ஆல்பா வேவ்ஸ்ல இருக்கிறப்போ நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, காலையில எழுந்திரிச்சு உள்நோக்கி உங்க மனசுக்குள்ளார உங்களுக்கு என்ன வேணும், இன்னைக்கு நான் எப்படி இருக்க போறேன், இன்னைக்கு வந்து எனக்கு என் நாள் எப்படி இருக்க போகுது, நான் என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ண போறேன், நான் சந்தோஷமா இருக்க போறேன், நான் வந்து இன்னைக்கு அன்பா இருக்க போறேன், உதவி செய்ய போறேன், அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்குற விஷயங்களை என்னலாம். அப்புறம் வந்து நன்றி உணர்தலோடு இருக்கிற ஒரு விஷயங்கள் ரேண்டமா நான் ஒரு 10 விஷயம், என்ன 10 விஷயத்துக்காக நான் நன்றி உணர்தலோட இருக்கேன் அப்படிங்கிறத நினைச்சு அந்த நன்றி தெரிவிக்கலாம். ஏன்னு சொல்லுங்களேன், நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள்ல நம்மளை சுத்தி ஒரு 50% பீப்புளுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்ல. நீங்க வச்சிருக்கிற எந்த விஷயமா, ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்களோ, ஒரு மொபைல் வச்சிருக்கீங்களோ, ஒரு ஐபோன் வச்சிருக்கீங்க, ஒரு சொந்த வீட்டுல இருக்கீங்க, இதெல்லாம் இல்லாத 50% பீப்புள் வந்து உங்களை சுத்தி இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. அந்த நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்துக்காக நம்ம எப்பவுமே ஆனந்தமும் நன்றி உணர்தலும் இருந்தோம்னா நமக்கு நிறைய அந்த மாதிரி நன்றி சொல்ற விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா, எந்திரிச்சதையும் ஒரு 10 விஷயங்கள், எந்த 10 விஷயத்துக்காக நான் நன்றி உணர்தலோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம். யூனிவர்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு இந்த நாளை கொடுத்ததுக்கு எனக்கு மிக்க நன்றி. அப்புறம் எனக்கு இந்த வீடு இருக்கிறதுக்கு நன்றி, எனக்கு கார் இருக்கிறதுக்கு, எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி நன்றி உணர்தல் பயிற்சி பண்ண 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 நிறைய நன்றி உணர்தல் இருக்கிற மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதனால காலையில எந்திரிச்சதையும் தேவையில்லாம மொபைல் எடுத்தோ, மெயில் பாக்குறதோ, இல்ல டிவி ஆன் பண்ணி பாக்குறதோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்களை உள்நோக்கி திரும்பி உங்களுக்கு நன்றி உணர்தலோட இருக்கிற விஷயங்கள், இன்னைக்கு நாளை நான் எப்படி நடத்த போறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நீங்க நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் அட்ராக்ட் பண்றப்ப வாழ்க்கையில அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ பாசிட்டிவா நம்ம வாழ்க்கை இருக்கணும்னா கண்டிப்பா நம்மள உள்நோக்கி நம்ம மனதை ஆராய்ச்சி பண்ணணும். காலையில் எந்திரிச்சது ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பா உள்நோக்கி உங்க மனசை திருப்பி உங்களை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. உள்நோக்கி பண்ணுங்க. அது பண்றப்போ நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இன்னைக்கு இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.